வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் செகண்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 26. இதுக்கு முன்னாடி நம்ம 25 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900801 கொடுத்துறாங்க. இது எப்படி ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து இங்கே 1 கொடுத்துறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1 இருக்குது, இல்லைனா 9 இருக்கும். ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 1ல் முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 டிஜிட்டை விட்டுருங்க. ரிமைனிங் வந்து 98 இருக்குது. 98 வந்து எதுக்கு ஸ்கொயருக்கு உள்ளே பார்க்கணும். அப்போ வந்து 90க்கு உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91 இருக்குன்னா 99 இருக்கும். நமக்கு வந்து 95 ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 25 கிடைக்கும். இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு அடுத்த நம்பர் 10 × 9 வந்து 90. அப்போ வந்து 9025 தான் 95 ஸ்கொயரு. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக இருக்குது. ஓகே, இதோட பெருசாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். ஓகே, ஒருவேளை இதோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 91 இருக்கும். அதே போல் தான் இதையும் எடுத்துக்கங்க. இது வந்து யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்குது. அப்போ வந்து 1 இருக்குது, இல்லை 9 இருக்கும். இங்கே 16ங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிறது வரும். அப்போ 41 இருக்குது, இல்லை 49 இருக்கும். 40 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, 40 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1600ங்கிறது வரும். இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 41 இருக்கும். அப்போ -41. இரண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது 58ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 52வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பார்ட்னர் இருக்காங்க. PQRSன்னு மொத்தம் 3 பார்ட்னர் இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரேஷியோ கொடுத்துறாங்க 6:7:9ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து 1 இயர் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 30,000ங்கிறது ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கியூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25,000ங்கிறது ஆட் பண்ணியிருக்காரு. ஆறுங்கிறது வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஆனால் எவ்வளோங்கிறது சொல்லலை. நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 8:9:11ங்கிற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது வந்து எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கிறது கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்களா. ஸோ PQRங்கிறது 3 பேர் இருக்காங்க. அவங்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6:7:9. ஓகே, நீங்கள் வந்து 6x 7x 9xன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாப்புல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து 30,000 வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்காப்புல. ஸோ பிங்கிறவர் வந்து 30,000 ஆட் பண்ணியிருக்காப்புல. ஆறுங்கிறது வந்து 25,000 வந்து ஆட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இவருங்கிற வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆறுங்கிற வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தாலும் அதை ஒய்னு வச்சுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா 80:9:11ங்கிறது மாறுது. ஓகேவா, அப்படிங்கும்போது இந்த ஒய்யோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேம் எடுத்துங்க. இந்த 2 டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத வேல்யூவாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் தான் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸுங்கிறது வரும். அப்போ வந்து 6x + 30,000 / 7x + 25,000. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 8:9க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ 8 / 9ங்கிறது வரும். இந்த 9 நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 54x + 27,400ங்கிறது வரும். ஈக்குவல் டு ஸோ 7×8 56x + 56x ப்ளஸ் இது வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து 20ங்கிறது 5 0ங்கிறது வரும். ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35,000ங்கிறது வரும். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 டேம் எடுத்துங்க. இந்த 2 டேம் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 7x + 25,000 / 9x + y = 9:11. ஸோ இவங்க 2 பேர்த்தோட ரேஷியோ வந்து 9:11. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 77x ப்ளஸ் இதை நீங்கள் இது பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 25,000 × 11 = 81x + 9y வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த 81 அந்த சைடு இந்த 77 அந்த சைடு போச்சு அப்படின்னா ஸோ 4xங்கிறது வரும். இந்த இது வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஸோ 25,000 × 11 - 9y வரும். இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 × 35,000. ஸோ இது வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 5 மீதி 5 ஸோ 22 27 3 0ங்கிறது -4y. அப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 15,000ங்கிறது வரும்.
ஓகேவா. ஸோ 15,000 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா சாலரி வந்து சேரிட்டிக்கு வந்து கொடுத்துறாப்புல. ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல. ரெஸ்ட் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாப்புல. ஓகேவா. அவங்க ட்ராவலுக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாப்புனா 60,000 வேல்யூ கொடுத்துறாங்க. அந்த எம்ப்ளாயோட சாலரி வந்து என்னங்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவர் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 100x வச்சு 100% வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா சேரிட்டிக்கு வந்து கொடுத்துறாப்புல. அப்போ வந்து ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 இருக்கும். அந்த ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டில் வந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, ஸோ 80%ல் 40% என்ன வரும் அப்படின்னா நமக்கு 32 இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காப்புல. ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா இது 80 வந்து 32 போச்சு அப்படின்னா 48 வருது. இந்த 48 தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ எஜுகேஷனுக்கும் ப்ளஸ் வந்து ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காப்புல. 7:5 ரேஷியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காப்புல. 7:5 யூஸ் பண்ணியிருக்காப்புல. அப்போ 7 பார்ட்டுங்கிறது என்னது 12. ஸோ 12 வந்து 4 மல்டிபிள் பண்ணால் அப்போ 28 இது வந்து பார்த்தோன்னா ஸோ 28 இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேவா. இது வந்து என்னது, இது வந்து ட்ராவல்ஸ் வந்து 20%. இப்போ ட்ராவல்ஸோட அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 60,000 கொடுத்துறாங்க. இப்போ இந்த 20%ங்கிறது நமக்கு என்னது 6,000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் சாலரி என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் சாலரி தான் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 100x வச்சுருக்கோம். அப்போ 100% ஈக்குவல் டு அதான் என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 30,000 கிடைக்கும். ஸோ 30,000 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 54வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா. ஒரு அமௌண்ட் வந்து 5 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் ஆகிறதுக்கு அது வந்து எத்தனை வருஷம் வந்து எடுத்துக்குங்கிறாங்க. ஸோ 25ங்கிறது என்னது 5 ஸ்கொயரு. அப்போ வந்து இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 வச்சுங்க. இந்த 10 அப்படியே டேரெக்டாக ஆக்கிங்க. இங்கே பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது. அது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ வந்து எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 20 இயர்ஸுங்கிறது ஆகும். ஸோ 20 இயர்ஸுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான். ஒருவேளை 125 டைம் ஆகிறதுக்கு என்றைக்குமே வந்து இங்கே 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே 5ஓட ஸ்கொயர் தான் கொடுத்துருப்பாங்க. 5ஓட இது ஸ்கொயர் பவரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சருங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 800 லைசன்ஸ் இருக்குது. ஓகேவா. மொத்தம் வந்து எத்தனை 800 லைசன்ஸுங்கிறது இருக்குது. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அப்படின்னா ஸோ 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதில் 50 லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. மொத்தம் 800ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50ங்கிறது ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகேவா. ஸோ ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து 750 தான் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிமைனிங் இருக்க லைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா கொடுத்துறாங்க. ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஸோ 85, அதாவது 85/100 வரும். இது சிம்பிளி பண்ணால் இதுன்னு வரும். அப்போ எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா இது 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,100 விற்றுருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலி கிவ் 1 லைசன்ஸு ஃப்ரீ ஃபார் எவரி 9 லைசன்ஸும் கொடுத்துறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. மொத்தம் 9 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓகேவா. அப்போ வந்து 750 இருக்குல்ல, 750ல் 10%ங்கிறது 75. அப்போ 75 லைசன்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. 675 வந்து வாங்கினா. ஓகேவா. மொத்தம் 800 லைசன்ஸு. இதில் 50 லைசன்ஸு ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ரிமைனிங் 750 வந்து பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 9 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓகேவா. அப்போ வந்து 675 வாங்கினா ஸோ 75 ஃப்ரீ. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 750 கிடச்சிரும். ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600. அதை வந்து பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஒரு லைசன்ஸோட வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 5,100 விற்றுருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அவங்க விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 675 லைசன்ஸ் தான் காஸ்ட்டுக்கு விற்றுருக்காங்க. ஒரு காஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5,100. அப்போ வந்து டோட்டலாக வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸோ 675 × 5,100 வரும். ஓகேவா. இது ரெண்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா
344250 வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34,42,500 விற்றுருப்பாங்க. ஆனால் அவங்க வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ 40 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ லாஸ் தான் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் ரெண்டுமே நமக்கு வராது. ஸோ ப்ராஃபிட் ரெண்டுமே வராது. அப்போ இது ரெண்டில் தான் எதாவது ஒன்றா இருக்கும். ஸோ லாஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது ஓகேவா டிவைடு பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸோ 55,75,000 வரும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம். ஸோ 1/10 கரெக்டு தான் இன்ட்டு 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 13% வரும். ஓகே 13.93% வரும். 13.95 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மோட்டாரோட ஸ்பீடு கொடுத்துறாங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து எந்த ரேஷியோ அப்படின்னா 5:6ங்கிற ரேஷியோ கொடுத்துறாங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 5:3ங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ வந்து டிஸ்டன்ஸும் வந்து அதோட டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா 5:3ங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். ஓகேவா? என்றைக்குமே வந்து ஸ்பீடும் டைமும் தான் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே ஸ்பீடு அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இது 5 போயிருந்துச்சு அப்படின்னா இதுவும் 5 போயிருக்கும். இது 3 போயிருந்துச்சு அப்படின்னா இது 3 போயிருக்கும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 24ங்கிறது இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு. அப்போ 2 பார்ட்டு தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 24ங்கிறது வரும். அவங்க என்ன கேட்குறாங்க ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறது என்னது 5 தான் போகுது. இப்போ 5 பார்ட்டுங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5 பார்ட்டுங்கிறது நமக்கு 60 கிலோமீட்டருங்கிறது தெரியும். 60 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 57வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 7,500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. அது வந்து எப்போ டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1 டெபாசிட் பண்ணுறாங்க. எப்போ வித்ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா 1 செப்டம்பர் 2025 வித்ட்ராவல் பண்ணுறாங்க. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% அப்படின்னா வந்து அவங்க டோட்டல் அமௌண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR / 100 PNR / 100ங்கிறது தெரியும். ஓகேவா? இங்கே ஏப்ரல்லேருந்து செப்டம்பருங்கிறது மொத்தம் 5 மாதம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5/12ங்கிறது வரும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 மந்த் டிவைட் பை இயராக மாத்திர போனால் 12 டிவைட் பண்ணோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இன்ட்டு 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 281.25ங்கிறது கிடைக்கும். இது வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. ஸோ என்றைக்குமே அமௌண்ட்டுங்கும் போது என்ன வரும் அப்படின்னா ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க வரும். ஏற்கனவே 7,500 பிரின்சிபல் அமௌண்ட்டு இந்த 2,281 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 7,781.25ங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் பியில் உள்ளது தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 58வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து இன்டெக்ரல் அண்டு ஹோல் நம்பருங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ என்றைக்குமே இன்டெக்ரல்ங்கிறது மைனஸ் வேல்யூவும் வரும். ஸோ -1 -2 -3 0 அதே 1 2 3. ஸோ இது எல்லாமே என்னது இன்டெக்ரலாக வரும். அதே போல் வந்து ஹோல் நம்பருங்கிறது என்னது 0 1 2 3 4ங்கிறது வரும். ஓகேவா? அவங்க -4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் தான். ஓகேவா? -4ங்கிறது இன்டெக்ரல் ஆனால் வந்து ஹோல் நம்பருங்கிறது கிடையாது. 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்லேயும் இருக்குது. ஸோ இன்டெக்ரல்லையும் இருக்குது. 3.5ங்கிறது என்னது அது வந்து என்னது ரேஷனல் நம்பர். 3.5 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/2ங்கிறது எழுதலாம். ஸோ P/Qங்கிற ஃபார்முட் எழுதலாம் அப்படின்னா அது வந்து ரேஷனல் நம்பர். ஓகேவா? அதே 1/2ங்கிறது என்னது அதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஸோ 1/2ங்கிறது என்னது ரேஷனல் நம்பர் தான். ஸோ ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் நம்பர் 2 கிடையாது. இது இன்டெக்ரல் நம்பர் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோல் நம்பர் கிடையாது. 0 தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்பந்தம் சொல்கிறாங்க. ஏபிசி. ஸோ ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா 2:3:5ங்கிற ரேஷியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs rupees கொடுத்துறாங்க. பியோட ஷேருங்கிறது என்னங்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2:3:5ங்கிறது அந்த 10 பார்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பார்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 1 lakhங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியோட என்ன கேட்குறாங்க அப்படின்னா பியோட ஷேர் என்னங்கிறாங்க. பியோட ஷேருங்கிறது இங்கே வந்து 3. இப்போ 3 பார்ட்டுங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். 3 பார்ட்டுங்கிறது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 30,000ங்கிறது இருக்கும். ஸோ 30,000ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிட் பிரமிடு கொடுத்துருக்காங்க. பிரமிடு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஸோ பிரமிடு வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 1 லிட்டருங்கிறது தேவைப்படுது. 2 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 1 லிட்டர் தேவைப்படுது. அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 48 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. அதை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ரீடச் பண்ணுறதுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து அது எவ்வளோ லிட்டர் வந்து தேவைப்படுங்கிறாங்க. மொத்தம் 48 லிட்டர் இருக்குது. 2 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அந்த இதை முடிக்கிறதுக்கு வந்து ஸோ மொத்தம் 24 லிட்டருங்கிறது தேவைப்படும். ஓகேவா? ஸோ மொத்தம் 48 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துறாங்க. அது வந்து 2 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 1 லிட்டர் தேவைப்படுது. இப்போ 48 டிவைட் பை 2ங்கும் போது 24 லிட்டர் வந்து அதுக்கு வந்து தேவைப்படும். அதை ரீடச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த 24 லிட்டரில் வந்து 5%ங்கிறது 105 டிவைட் பை 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 25.2 லிட்டருங்கிறது வரும். ஸோ 25.2 லிட்டருங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 70 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போச்சு அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்னா டோட்டல் காஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல் ஷேப்புங்கிறது என்னது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ரெக்டாங்குலரு. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலரு. இதுதான் வந்து நமக்கு வந்து என்னது எல் ஷேப்பில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8x6 அளவில் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து இதோட ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 24 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும், 72 மீட்டர் ஸ்கொயருங்கிறது தேவைப்படும். ஓகே, 72 டோட்டல் ஏரியா வந்து என்னது 72 மீட்டர் ஸ்கொயரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70 மீட்டருக்கு போச்சு அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு வந்து 450 ரூபா ஆகுது. மொத்தம் 72 மீட்டருக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ 72 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 450 ரூபா அப்படின்னா 450ங்கிறது வரும். இப்போ 70 மீட்டருக்கு அடிக்க போனால் 70 மீட்டருக்கு மேலே அடித்தோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 டிவைட் பை 100ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ மொத்தம் 72 ஸ்கொயர் மீட்டரு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 450 ரூபா. அப்போ 72 ஸ்கொயர் மீட்டரோட அளவு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க. இதை தான் இங்கே எழுதியிருக்கேன் ஈக்குவேஷனாக. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 29,160ங்கிறது வரும். 29,160ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 69வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர், ஓகேவா, ஒரு 6 ரெகுலர் ஹெக்ஸாகனல் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகனல் இருக்குது. இதை சுற்றிலும் வந்து மொத்தம் 6 ஹெக்ஸாகனல் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கம்பைன் பண்ணியிருக்கிற ஏரியாவும் அந்த 1 ஹெக்ஸாகனல் ஏரியாவும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு ஒரு ஹெக்ஸாகனல் ஏரியா வந்து 1ன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கம்பைன் பண்ணியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்க கம்பைன் பண்ணியிருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா 6:1ங்கிற ரேஷியோவில் வந்து அதோட ஏரியா வந்து ஷேர் ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணியிருக்கிறது கொடுக்காம டோட்டல் ஏரியாவுக்கு எடுத்தாங்க அப்படின்னா 7ங்கிறது வந்துடும். டோட்டலுங்கும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன் கொடுத்தாங்க அப்படின்னா 6 மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட சைடோட அளவு கொடுத்துறாங்க. 13 மீட்டர் 14 மீட்டர் 15 மீட்ரு. அது டோட்டலாக பெயிண்ட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் ஆகுது. அதோட ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து 5 ரூபீஸ் ஆகுது. அப்படின்னா என்டையராக பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுங்கிறாங்க. நமக்கு தெரியும் 3 அளவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் சிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C டிவைட் பை 2ங்கிறது தெரியும். இங்கே வந்து இது வந்து A ப்ளஸ் B ப்ளஸ் C வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 வரும். ஸோ 42 டிவைட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21ங்கிறது தெரியும். இதை நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 21 இன்ட்டு 21ல் வந்து பார்த்தீங்கன்னா 13 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 18ங்கிறது வரும். அடுத்தது 7ங்கிறது வரும். அடுத்தது 6ங்கிறது வரும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 இன்ட்டு 3ங்கிறது பிரிக்கலாம். இங்கே 4 இன்ட்டு 2ங்கிறது பிரிக்கலாம். அடுத்து 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3ங்கிறது பிரிக்கலாம். அந்த 6ங்கிறத இங்கே 7 பார்த்தீங்கன்னா இங்கே 7 வந்து 2 7 இருக்குது. 2 7 ஒரு 7 வெளியே எடுத்துடலாம். இங்கே வந்து 3ல் வந்து இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். இங்கே ஒரு
2 இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே வந்துடும். இங்கே 4ல் வந்து ஸ்கொயர் ரூட் வந்துச்சுன்னா 2ங்கிறது வரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 21 × 4ன்னு வரும். 21 × 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84 மீட்டர் ஸ்கொயருங்கிறது தெரியும். ஓகே, ஸோ டோட்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்குது. 1 மீட்டர் ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஆகுது. அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும், டோட்டல் காஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா 84 × 5ங்கிறது வரும். 84 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபாங்கிறது நமக்கு அது டோட்டலாக செலவுங்கிறது ஆகும். 420ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 64வது கொஸ்டின் வந்து sin θ ஈக்குவல் டு காஸ் θ அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 45 இருக்கும். என்றைக்குமே வந்து இன்வர்ஸில் இருக்குல்ல, சைனு காசு, டேனு சைனு காசு, சைனு காசு, டேனு காட்டு, அடுத்து வந்து சீக்கனு கொசிக்கனு. ஓகேவா, இது எல்லாமே இன்வர்ஸ்லின்னு சொல்லுவாங்க. இதோட எல்லா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இது தெரிஞ்சுக்குங்க. இது தெரிஞ்சுட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்பவம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரிசத்தோட ஹைட், பிரிசத்தோட பேஸ் ஏரியா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா ஹைட் வந்து சேமாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும். பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேஸ் ஏரியாங்கிறது அது பேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ 100ங்கிறது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25% இன்க்ரீஸ் ஆகி 125 இருக்குது. ஸோ அதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 1 இருக்குது. ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வால்யூம்ங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து 100ங்கிறது கிடைக்கும். இங்கே வந்து என்னது 125ங்கிறது கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அப்போ 100ல் வந்து 125 மாறி இருக்குது. அப்போ வந்து 25% வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 66வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேனு அண்ட் உமன் வந்து சேர்ந்து வந்து இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதுதான் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. மேன் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. உமன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுவாங்க, இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் மென்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மெனு வந்து என்ன சொல்கிறாங்க, 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்காரு அப்படின்னா 3 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாப்புல. ஓகேவா, அடுத்து உமனை பற்றி சொல்லியிருக்காங்க. உமனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டுமே எல்சிஎம் எடுத்து அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12ங்கிறது வரும். அப்போ இதை வந்து நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதை வந்து நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் இதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 16 லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெனு வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுறாப்புல. அதே வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ வந்து 9 லிட்டர் வந்து ஃபில் பண்ணுறாப்புல. ஓகேவா, அப்போ இந்த 12 நிமிஷம் டோட்டல் 12 நிமிஷத்துக்குள்ளே 12 மினிட்ஸ்க்குள்ளே மென் அண்ட் உமன் வந்து எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ 25 லிட்டருங்கிறது ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டருங்கிறது கொடுத்துறாங்க. அந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டருங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ 100 லிட்டர் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்கிறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ இது நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 48 மினிட்ஸுங்கிறது வரும். ஸோ 48 மினிட்ஸுங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து தேவையான ஆன்சரு. ஸோ இந்த இடத்துல வந்து 12 மினிட்ஸு இங்கே 12 மினிட்ஸு சேர்த்து நீங்கள் 24 மினிட்ஸ்னு போட்டுறக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து வேலை செய்வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் 12 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் ஃபில் பண்ணுவார். அதே 12 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உமன் வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ டோட்டலாக 2 பேர் சேர்க்கும்போது 12 நிமிஷத்தில் வந்து 2 பேரும் 25 லிட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் தான் வரும். நீங்கள் 24 மினிட்ஸ்னு போட்டக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்னங்கிறாங்க. ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி தெரியும். இது வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷனாக 2x 3x + 5x. ஸோ இது வந்து டிவைடட் பை 3. ஓகேவா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜுங்கிறது தெரியும். அப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 10x = 300ங்கிறது கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேலை வந்து நமக்கு என்னது ஸோ 30ங்கிறது கிடைக்கும்.
ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே 5x இங்கே 2x ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 3xங்கிறது கிடைக்கும். அப்போ 3 × 30 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 90ங்கிறது கிடைக்கும். 90ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர் அலோகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. 40 லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஆயில் வந்து 50 ரூபா ஒரு லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 60 லிட்டர் ஆயில் வந்து பார்த்தோன்னா ஸோ 60 ரூபாங்கிறது ஒரு லிட்டர் 60 ரூபாங்கிறது சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் வந்து 20 லிட்டர் வந்து பார்த்தோன்னா 70 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, இதுதான் கொஸ்டின். நமக்கு தெரியும் 40 லிட்டர், அதாவது இது வந்து பார்த்தோன்னா என்னது குவான்டிட்டி, இது வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ். ஓகேவா, 40 லிட்டர் வந்து எத்தனை ரூபாய்க்கு, ஒரு லிட்டர் வந்து பார்த்தோன்னா 50 ரூபா. ஓகேவா, அதே வந்து பார்த்தோன்னா 60 லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டர் வந்து 60 ரூபா. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது ப்ரைஸையும் குவாலிட்டியும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா, ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜி நீங்கள் அரிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து 5 ரூபா அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜி வாங்கும்போது நமக்கு வந்து என்னது 25ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுறீங்க, அதே போல் இதே 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் வந்து 40 கேஜி வந்து ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னா 1 கேஜி 50 அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 2000ங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 3600 கிடைக்கும். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸோ 5600 கிடைக்கும். ஓகேவா, டோட்டல் குவான்டிட்டி வந்து பார்த்தோன்னா ஸோ 100 கேஜி, அதாவது குவான்டிட்டி அதாவது 100 கேஜி வந்து பார்த்தோன்னா 5600 வந்து பார்த்தோன்னா இருக்குது, வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அதை வந்து நீங்கள் வந்து அப்போ 20 கேஜி வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1120 1120 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கேஜி வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் விற்கும் போது 20 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா, 20 கேஜி வந்து 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 20 × 70ங்கும் போது நமக்கு வந்து 1400 கிடைக்கும். ஓகே, 20 கேஜி வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதே 20 கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 1400 விற்றுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 280 ரூபாங்கிறது கிடைக்கும். ஸோ 280 ரூபா தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், 69 கொஸ்டின். ஸோ 69 கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos A = 1 - sin² A கொடுத்துருக்காங்க. அடுத்தது cos 2A வேல்யூ வந்து நினைக்கிறேங்க. cos 2A, ஓகே, cos 2Aக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா = 1 - 2 sin² A அப்படிங்கிறது தெரியும், அல்லது வந்து 2 cos² A - 1ங்கிறது ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து டேரெக்டாக வந்து ஃபார்முலாவே கொடுத்துருவாங்க. 1 - 2 sin² A, ஓகே, 2 sin² A தான் வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 70 கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. அதோட ஈக்குவேஷன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. 2 புள்ளி கொடுத்து அதோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அதோட ஃபார்முலா வந்து y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1ங்கிறது தெரியும். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. இங்கே y - y1 / x, இது y2ங்கிறது 8 - 2. அதே போல் x - 1 / 3 - 1. இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே என்ன வரும், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 6ங்கிறது வரும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் இதோட வேல்யூ வந்து நமக்கு 2ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 இங்கே 1ங்கிறது கிடைக்கும். ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் y - 2ங்கிறது வரும். இப்போ 3x - 3ங்கிறது வரும். இதுக்கப்புறம் ஒய்யை மட்டும் வச்சுங்க, y = 3x, இந்த மைனஸ் அடிச்சு போனால் ப்ளஸ்ஸாக வரும் -1. இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து sin θ = cos θன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து தெரியும் cos θ = sin 90 - θங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இங்கே வந்து sin θ வந்து அப்படியே வச்சுங்க, ஏதாவது ஒரு டேம் மட்டும் நீங்கள் மாற்றுங்க. இங்கே sin θ அப்படியே வச்சுங்க. அப்போ sin 3x + 10 = இந்த காசை வந்து சைனாக மாற்றின அப்படின்னா 90 - θ. அப்போ வந்து sin 90 மைனஸ் இந்த காசோட θவோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 2x - 5 டிகிரி. ஓகே, இந்த சைன் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3x + 10ங்கிறது கிடைக்கும். இந்த சைடு 90 மைனஸ் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் 2x + 5ங்கிறது கிடைக்கும். இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறிடும். அப்போ வந்து 5x = இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 95 இருக்கும். 95 10 போச்சு அப்படின்னா
85. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 17ங்கிறது வரும். ஓகேவா? நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 17ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. இதில் ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து 72வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 72வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸ் பேட்டர்னில் கேட்டதில்லை. அவங்க வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் வந்து ஆக்டங்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ண முடியுங்கிறாங்க. இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. ஓகே, ட்ரையாங்கிளுக்கு வந்து எத்தனை ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும்னா n-2ங்கிறது ஃபார்முலா. இங்கே வந்து ஆக்டகன் அப்படின்னா 8 பக்கம் உள்ளது. அப்போ 8 - 2ங்கிறது ஆன்சராக இருக்கும். அப்போ வந்து 6, அதில் வந்து 6 ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா n-2 தான் வந்து இதுக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 73வது கொஸ்டின். 73வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0,0 இருக்கும். ஏன்னா வந்து ஆரிஜின் பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8,0 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0,6 இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலராக இருக்கும். ஓகேவா? இது ஒன்று சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க, என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அதே போல் ஆர்த்தோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து என்னது ஆர்த்தோ சென்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுக்கும் மிட் பாயிண்ட் தீரத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 8 + 0/2 ஸோ 6 + 0/2ங்கிறது வரும். அப்போ வந்து 4,3ங்கிறது வரும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா x1 + x2/2, y1 + y2/2ங்கிறது தெரியும். ஸோ இது வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து x1, இது வந்து x2ன்னு வச்சுங்க. இது வந்து y1, y2ன்னு வச்சுங்க. இதை வச்சு சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். 4,3ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். இந்த 12 வந்து 4 × 3ன்னு எழுதிக்கலாம். 75 வந்து 25 × 3ங்கிறது எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 75வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் கொடுத்துருக்காங்க. பர்சனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு. அது ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வந்து உழுகுது. ஓகேவா? அதே போல் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்டு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் இருக்குது அப்படின்னா அதோட ட்ரீயோட ஹைட் வந்து என்னங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஓகேவா? ஹைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ. இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஷேடோ வந்து 4ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மென்னுது. ஓகேவா? அதே பர்சன் வந்து மெயின் எல்லாம் ஒன்று தான். அதே போல் ட்ரீயை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதோட ஹைட் என்னன்னு கேட்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 25 ஃபீட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ 25 ஃபீட்டுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.